ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆடி மாத மடு தேவாலய திருவிழா தொடர்பில் ஜனாதிபதி முக்கிய தீர்மானம். இலங்கையில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு. தனது 2 மகள்களின் நிர்வாண புகைப்படங்களை பல்வேறு நபர்களுக்கு விற்ற தாய் தொடர்பில் தகவல். இலங்கையில் 15 முதல் 24 வயதிற்கிடைப்பட்ட இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரிப்பு. இந்தியாவில் 41 விமான நிலையங்கள் உட்பட பல வைத்தியசாலைகளுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல். கொரோனா தொற்றை விடவும் பறவை காய்ச்சல் நோய் வேகமாக பரவி வருவதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் அறிவிப்பு. ஜெமினி AI செயலி இலங்கை மற்றும் இந்தியாவில் தமிழில் அறிமுகம். செய்திகள் தொடர்கின்றன. மன்னார் மடு ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு அதற்கு முன்னர் குறித்த பகுதியுடனான வீதியின் இரு மருங்கையினையும் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைக்கு அனுமதி வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக வனவள திணைக்களம் மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இரண்டும் முரண்படுமாயின் இராணுவத்தினர் இந்த பணியினை மேற்கொள்வார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஆடி மாதம் மடு தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழா இடம்பெறவுள்ளது. இத்திருவிழாவிற்கு நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பெருமளவிலான மக்கள் வருகை தரவுள்ளனர். இந்நிலையில் குறித்த வீதியின் 2 பகுதிகளையும் துப்புரவு செய்வதற்கு வீதி அதிகார சபையின் ஆலய நிர்வாகம் அனுமதி கோரியிருந்தது. இதன் அடிப்படையில் குறித்த கோரிக்கைக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் ஒரு வாரத்திற்குள் வீதி அதிகார சபை வழங்கிய அனுமதிக்கு எதிராக வீதி அதிகார சபைக்கு எதிராக வனவள திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. அத்துடன் மடு தேவாலயத்திடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் பணம் நட்ட ஈடாகவும் வனவள திணைக்களம் கோரியிருந்தது. மடு தேவாலய தரப்பினர் வீதியின் இரு பகுதிகளிலும் 15 மீட்டர் அளவிலான பகுதியை சீரமைப்பதற்கு அனுமதி கோரியிருந்தனர். எனினும் அனுமதி கோரியிருந்த பகுதியை விட சிறிய அளவிலான பகுதி மேலதிகமாக சென்று விட்டதாகவும் இதன் காரணமாகவே வழக்கு தொடுக்கப்பட்டதாகவும் வனவள திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது மடு தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழாவை முன்னிட்டு அதனை தூய்மைப்படுத்தும் நடவடிக்கைக்கு மிக விரைவில் அனுமதி கொடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் கலந்தாலோசித்து முடிவு எடுக்குமாறு அரசு திணைக்களங்கள் மீதே மற்றொரு அரசு திணைக்களம் வழக்கு தொடர்வது ஆரோக்கியமானது அல்ல எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். குறித்த பகுதி மடு ஆலயத்திற்காகவே பாதுகாக்கப்படுவதாகவும் ஆலயத்தினரோடு இணைந்து குறித்த வீதி பகுதியை தூய்மைப்படுத்தி கொடுக்குமாறு ஜனாதிபதி இராணுவத்தினருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்போது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த அதிகாரிகள் கைதட்டி ஜனாதிபதியின் செயற்பாட்டிற்கு பாராட்டுக்களையும் தெரிவித்திருந்தனர். இலங்கையில் 2015 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை 58,304 பேருக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் எலஸ் தெரிவித்துள்ளார். 2015 முதல் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதியில் இரட்டை குடியுரிமைக்காக 63,917 பேர் விண்ணப்பித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காயந்த கருணாதிலக்க நேற்று நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பாதுகாப்பு அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். யாழில் ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 3 சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்னர் அச்சுவேலியில் ஊடகவியலாளர் பிரதீபனின் இல்லத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், ஆட்டோ மற்றும் வீட்டில் இருந்த உடைமைகளுக்கு ஒரு கும்பல் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. இவ்வாறு தாக்குதலை நடத்திய குழுவினரை அழைத்து வந்து ஊடகவியலாளரின் வீட்டை அடையாளம் காட்டியவர் மற்றும் தாக்குதலை மேற்கொண்ட 2 என 3 அச்சுவேலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யார் தலைமையில் எதற்காக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தாக்குதலில் ஈடுபட்ட குழுவிற்கு வெளிநாடு ஒன்றில் இருந்து பணம் வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் 15 முதல் 24 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்களிடையே HIV தொற்றுக்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஆலோசகர் பால்வினை நோய் வைத்தியர் வினோ தர்மகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் அதிகளவிலான HIV தொற்றுக்கள் பதிவாகியுள்ளதுடன் ஆண்களிடையே நோய் தொற்று அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போக்கை எதிர்த்து போராடுவதற்கு விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2023 ஆண்டில் 1 மில்லியனுக்கும் அதிகமான HIV சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் சோதனை தளங்களில் கணிசமான எண்ணிக்கையிலான நேர்மறை வழக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
முல்லைத்தீவில் தனது 2 மகள்களின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை எடுத்து பல்வேறு நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி பணம் பெற்ற தாயை போலீசார் கைது செய்துள்ளனர். 34 வயதான பெண் தனது 6 மற்றும் 13 வயதுடைய மகள்களின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வேறு நபர்களுக்கு அனுப்பியுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. 13 வயது சிறுமி போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரின் தாயார் கைது செய்யப்பட்டதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கை தொலைபேசியை பரிசோதித்த போது இவ்வாறு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமிகளின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் மாத்திரமன்றி தனது அந்தரங்க புகைப்படங்களையும் குறித்த பெண் வாட்ஸ்அப் மூலம் பல்வேறு நபர்களுக்கு அனுப்பியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்ணை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்திய பின்னர் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கைதான பெண்ணுக்கு சமூக நோய்கள் உள்ளதா என்பதை பரிசோதித்து மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை வழக்கு முடியும் வரை 2 சிறுமிகளையும் பாதுகாப்பு இல்லத்தில் தங்க வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை இன்று முதல் அடுத்த சில நாட்களில் சற்று அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகபட்சமாக 75 மில்லிமீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு வான்பரப்பில் 2 அதிசய உருவங்கள் தோன்றியதை அடுத்து அப்பகுதி மக்கள் அவ்விடயம் தொடர்பில் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். தற்போது நிலவி வரும் சீரற்ற வானிலையினை அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் நேற்றிரவு வானில் தொடர்ச்சியாக நீல நிறமான உருவம் தெரிந்ததாக அப்பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த உருவத்தை சுற்றி வேறு நிற ஒளி உருவம் ஒன்று விட்டு ஒன்று ஒளிர்ந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவில் நேற்றிரவு 2.3 ரிக்டர் அளவில் சிறிய நிலநடுக்கம் பதிவானதாக புவியியல் ஆய்வு மையம் மற்றும் சுரங்க பணியகம் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்நிலநடுக்கமானது நேற்றிரவு 10:55 முதல் 11:10 மணி வரை பதிவானதாகவும் பணியகம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மும்பை சென்னை விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட 18 நாட்களுக்கு பின்னர் தற்போது மீண்டும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெடிகுண்டு அச்சுறுத்தல் வந்தமையினால் நேற்றிரவு 10:24 மணிக்கு விமானம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதன்போது விமானத்தில் இருந்த 196 பயணிகளும் 7 பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனை அடுத்து விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்பட்டது. இதேவேளை நேற்று மாத்திரம் இந்தியா முழுவதிலும் உள்ள 41 விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு அச்சுறுத்தல் மின்னஞ்சல்கள் கிடைத்துள்ளன. எனினும் அனைத்து அச்சுறுத்தல்களும் மின்னஞ்சல்களும் போலியானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அனைத்து விமான நிலையங்களுக்கும் இந்த மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஹலோ, விமான நிலையத்தில் வெடிபொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. விரைவில் வெடிகுண்டுகள் வெடிக்கும். நீங்கள் அனைவரும் இறந்து விடுவீர்கள் என குறித்த மின்னஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KNR என்ற இணையக்குழு இந்த அச்சுறுத்தல் மின்னஞ்சல்களுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 2 நாட்களில் மும்பையில் உள்ள 60 மருத்துவமனைகளுக்கும் வெடிகுண்டு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இதில் அரச மற்றும் தனியார் மருத்துவமனைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்திய போலீசாரின் கூற்றுப்படி மின்னஞ்சல்கள் கிடைத்தவுடன் மருத்துவமனைகள் உடனடியாக உள்ளூர் பாதுகாப்புத்துறைக்கு தகவல் வழங்கி முழுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. உலகில் மற்றுமொரு தொற்று நோய் தீவிரமாக பரவும் ஆபத்து இருப்பதாக அமெரிக்க மருத்துவ நிபுணர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையத்தின் முன்னாள் இயக்குநரான ரோபர்ட் ரெட்ஃபீல்ட் அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் பண்ணைகளில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. எனவே கொரோனா தொற்றை விடவும் பெரியதொரு தொற்று நோய் பரவி வருவது உறுதியானது எனவும் இது எப்போது வரும் என்பது தெரியாமல் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பறவை காய்ச்சல் மூலம் ஒரு தொற்று நோய் பரவி மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் அது கொரோனா தொற்று நோயை விடவும் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் எனவும் அமெரிக்க மருத்துவ நிபுணர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக கொரோனா வைரஸ் தொற்று நோய் பாதிப்பின் போது இறப்பு வீதம் 0.6% காணப்பட்ட போதிலும் பறவை காய்ச்சலால் பரவும் புதிய தொற்று நோயினால் இறப்பு வீதம் 20 முதல் 50% வரை அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு 3வது முறையாக கடந்த மாதம் அமெரிக்காவில் பதிவானது. உலகம் முழுவதும் இதுவரை 15 பேருக்கு H5N1 தொற்று
உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே பறவைக்காய்ச்சலில் 5 அமினோ அமிலங்கள் இருப்பதால் அவை மனிதர்களுக்கு சென்றடைகின்றன. இந்நோய் உலகம் முழுவதும் பரவுவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதோடு அமெரிக்காவில் வேகமாக இந்நோய் பரவி வருவதாகவும் ரோபர்ட் ரெட்ஃபீல்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் விவசாயிகள் தமது கால்நடைகளுக்கு காலாவதியான கோழி தீவனத்தை வழங்கியுள்ளனர். இதன் காரணமாக அதில் இருந்த பறவைக்காய்ச்சல் வைரஸ்கள் கால்நடைகளின் உடலுக்குள் சென்று பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இந்த நடைமுறை ஐரோப்பாவில் தடை செய்யப்பட்டது. இருப்பினும் காட்டுப்பறவைகள் மூலம் பறவைக்காய்ச்சல் மாடுகளுக்கு பரவியிருக்கலாம் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழில்நுட்ப நிறுவனமான கூகுள் அதன் ஜெமினி AI செயலியை இலங்கை மற்றும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆங்கிலத்தில் மாத்திரமே கிடைக்கப்பெற்ற AI சாட்போட் தமிழ், ஹிந்தி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், மலையாளம், மராத்தி, தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் தட்டச்சு செய்ய அல்லது பேச அனுமதிக்கின்றது. இத்தகவலை சுந்தர் பிச்சை தனது சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். ஆண்ட்ராய்டில் ஜெமினியை பெற பயனர்கள் பிளே ஸ்டோரில் இருந்து பயன்பாட்டை பதிவிறக்க முடியும் என்பதுடன் கூகுள் அசிஸ்டண்டை பயன்படுத்தியும் தேர்வு செய்ய முடியும். கூகுளின் முந்தைய குரல் உதவியாளரைப் போலவே ஹே கூகுள் என கூறி ஜெமினியை அழைக்க முடியும். ஓப்பன் ஏஐயின் சாட் ஜிபிடியை போலவே ஜெமினி பயன்பாட்டை பயன்படுத்த முடியும். செய்திகளை உருவாக்கவும், மின்னஞ்சல்களை எழுதவும், படங்களை பகுப்பாய்வு செய்யவும், கோப்புகளை பதிவேற்றவும், அவற்றை பற்றிய கேள்விகளை கேட்கவும் இது உதவும். ஜிமெயில் மற்றும் மேப்ஸ் போன்ற பல்வேறு கூகுள் சேவைகளுடன் இது ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஜெமினி AI மூலம் பயனர்கள் உரையாடல்களை நிகழ்நேரத்தில் மொழிபெயர்க்க முடியும். அதே நேரத்தில் இதன் மூலம் நீங்கள் அலார்ம், டைமர் மற்றும் ரிமைண்டர் அமைக்க முடியும். உரையாடலை நிகழ்நேரத்தில் மொழிபெயர்க்கலாம் என்பதுடன் செய்திகளிலும் ஜெமினி AI பயன்படுத்த முடியும். இந்தியா, இலங்கையை தவிர துருக்கி, வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலும் ஜெமினி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.